ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம மோனாஸ் கஃபே வந்திருக்கோம். நம்மளோட வீடியோ இங்கதான் பண்ண போறோம். உள்ள போலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்பா, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம மோனாஸ் கஃபே அங்க வந்திருக்கோம். அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த யூடியூப் வீடியோக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. ஓ, அவங்க தான் ஸ்பான்சரா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம இங்க உட்காந்து யார பத்தி பேச போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். பொன்மன செம்மல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், ரத்தத்தின் ரத்தம், பாரத ரத்னா எம்ஜிஆர் அவங்களை பத்தி தான் பேச போறோம். இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் தாத்தாவை பத்தி பார்க்க போறோம். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் தாத்தாவை எங்கப்பா பாத்தீங்க? நான் வந்து 1971 சத்யா ஸ்டுடியோவில் நினைத்ததை முடிப்பவன் ஷூட்டிங். அதுக்கு எங்கள் அப்பா, உங்கள் தாத்தா என்ன அழைச்சிட்டு போயிருக்காரு அவரை பார்க்கறதுக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு, இப்படி உடம்பெல்லாம் அப்படி பேண்டு எல்லாம் வச்சுக்கிட்டு வர்றாரு மேக்கப் ரூம்ல இருந்து. அப்படி வரும்போது அப்பா அப்படியே தெய்வமே இறங்கி வர்ற மாதிரி அப்படி ஒரு அழகு. நேரில் முத அதுதான் பார்க்குறேன். கண்ணை நம்பாதே பாட்டு எடுக்கிறாங்க. அந்த பாட்டுக்காக வந்தார். 3 நாள் எங்கள் அப்பா என்னை நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போனார். ஆனால் எனக்கு அப்போ அந்த தோது கிடைக்கல. ஆனால் அப்பதான் முத அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது. அந்த சிகப்பு ட்ரெஸ் பேண்டு வாத்தியத்தோடு இருந்தார். அப்படியே போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம தாத்தா தவறிட்டாங்க. தவறினதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தையே அவர் தான் தத்து எடுத்துக்கிட்டாரு. நம்ம வீட்டில் எல்லா கல்யாணமும் அவர் தலைமையில தான் நடந்துச்சு. அப்போ பெரியக்கா கல்யாணத்துக்கு வர்றாரு. வரும்போது அவருடைய தலைமையில தான் கல்யாணம். உடனே நாங்கள் வீட்டில் மற்ற அக்காங்களோட சேர்ந்து நானும் அவரோட இப்படி சண்டை போட போகிறேன், அப்படி சண்டை போட போகிறேன், இப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறேன், அப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்ன்ட்டு. ஆனால் அவரை பார்த்த உடனே பெட்டி பாம்பா அடங்கியாச்சு. அப்படியே சைலண்ட்டாக அவராக கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்ததோடு சரி. அப்புறம் வீட்டில் வந்து அக்காங்கெல்லாம் கேட்டாங்க, டேய் நீ இப்படி எடுக்கிற அப்படி எடுக்கிறேன்னா எங்கே போய் எடுக்கிறது? அவரை பார்த்த உடனே எல்லாமே சப்த நாடியே அடங்கி போச்சு. அப்பா, இப்போ உங்களோட பாக்ஸிங் திறமைய பத்தி தலைவர் தெரியுமா? தெரியுமே. அவரை பார்த்து தானே நான் சிலம்பம், பாக்ஸிங்கு எல்லாம் கற்றுக்கிட்டேன் அந்த காலத்துலேயே. இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அப்போ போட்ட க்ளவுஸ் இப்போ மாட்டுறேன். இது எதுக்கு போட்ட க்ளவுஸ் தெரியுமா? நான் வந்து ஒரு முக்கியமானவரோட ஃபைட் பண்ணணுன்ட்டு என்ன 2 பேர் கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது பாக்ஸிங் கிளப்ல இருந்து சுதாகர்னு ஒருத்தர், பழனின்னு ஒருத்தர், 2 பேரும் என்ன இதே நேரு ஸ்டேடியத்தில் தான் ஃபைட்டிங் நடக்குது. பெரிய மேடை போட்டிருக்காங்க. நான் மோத போகிற ஆள் யார் தெரியுமா? முகமது அலி, உலக சாம்பியன். அவரோட சண்டை போடுறதுக்கு என்னை கூட்டிட்டு போறாங்க. நான் சும்மா ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் அப்படி பர்த்தாவா பண்ணிட்டு போறேன். தலைமை வந்து தலைவர் தாத்தா, தலைவர் தான் தலைமை. அங்க போய் எல்லாம் ரெடியா இருக்கிறோம். ஒரு முகமது அலி சாரும் வந்துட்டாரு. வந்தா யாரோ ஒருத்தவங்க ஒரு சின்ன பையனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்து, இந்த பையன் நல்லா பாக்ஸிங் பண்ணுவான்னு அவர்கிட்ட சொல்ல போய் அவர் அந்த பையனையே ஏற்றி விட்டார் மேடைக்கு. அப்ப எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போனா பரவாயில்ல, ஆனா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவர் முகமது அலி சாரோட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது தலைவர் முன்னாடி பாக்ஸிங் கிளப்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு காமிச்சுக்கிட்டதே ஒரு பெருமை தானே. அடி
அப்படி சூப்பரா இருந்திருக்கும். என்ன ஒண்ணு, முகமது அலி தப்பிச்சு போயிட்டாரு. அப்பா, தலைவர் தாத்தா வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்கல்ல, ஆமா, அதை பத்தி சொல்லுங்கப்பா. அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். நேரு ஸ்டேடியத்துல சத்துணவு திட்டத்துக்கு நிதி கொடுக்கறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்ப இருக்கிற நேரு ஸ்டேடியம் மாதிரி பழைய நேரு ஸ்டேடியம். அது எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு ட்ராமா பண்றாங்க. நான் வந்து அவர் ஒய்ஜி மகேந்திரன் சாருடைய ட்ரூப்ல நான் ஒரு கேரக்டர் ஒன்று பண்றேன். இப்போ எல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நிகழ்ச்சியே வந்து அவர் தலைவர் தலைமையில தான் நடக்கிறது. ஆனா அன்னைக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி சரியா டெல்லியில இருந்து கொடுக்கல அப்படின்ட்டு பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அம்மாவை பார்க்கறதுக்கு டெல்லி போயிட்டாரு. இப்போ அவர் வருவாருன்ட்டு எல்லாரும் நிகழ்ச்சி நடத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா வருவாருன்றது கன்ஃபார்மா தெரியுது. ஆனா வந்தாரு. நைட்டு ஒரு 8:30 மணி 9 மணி போல வந்துட்டாரு. டெல்லியில இருந்து வந்து உட்கார்ந்த உடனே மொத்த சீன் என் சீன் தான். நான் வந்து லேடி கெட்டப்ல இருந்தேன். அந்த டிராமால லேடி கெட்டப்ல என்ட்ரு ஆன உடனே விழுந்து 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 சிரிச்சாரு. அவர் எவ்வளோ டென்ஷன்ல வந்தாரோ தெரியாது. ஆனா பார்த்த உடனே ஒரே சிரிப்பு சிரிச்சு அதுக்கப்புறம் வந்து மேடைக்கு வந்துட்டாரு. எல்லாருக்கும் மோதிரம் கொடுக்குறேன், மோதிரம் போடுறேன். எல்லாருக்கும் வந்தாங்க, கையை காமிச்சாங்க, மோதிரம் போட்டு போட்டு விட்டாரு. இப்போ நான் மேடைக்கு வந்த உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. இப்படி பிடிச்சிக்கிட்டு, இந்த விரலுக்கு போகுமா, இந்த விரலுக்கு போகுமா, இந்த விரலுக்கு போகுமா, இந்த விரல் உன் சைஸுக்கே செய்யலையே, என்ன பண்றது? அப்ப இந்த விரல்ல போடுறேன்ட்டு இந்த சுண்டு விரல்ல நான் ஆல்ரெடி ஒரு குட்டி மோதிரம் ஒன்று போட்டிருப்பேன். அது எம்ஜிஆர் அப்படின்னு இருக்கும். அது நான் 8வது பாஸ் பண்ணா எனக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்கன்ட்டு அதுல இருந்து 8வது படிக்கிறதுல இருந்து அந்த சுண்டு விரல்ல எம்ஜிஆர்ன்ற மோதிரம் போட்டுட்டே தான் இருப்பேன். அது பார்த்தோன்னு எம்ஜிஆர் யார் இது அப்படின்றாரு என்கிட்ட. நான் என்ன தப்பு பதில் பேசுறது? அப்புறம் இப்படி எல்லா விரலையும் போட்டு அப்புறம் சுண்டு வரல அந்த மோதிரத்துக்கு மேலேயே மோதிரத்தை மாட்டி விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அத்தனை பேர் வெயிட் பண்றாங்க. இவர் என்கிட்ட கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த மோதிரம் வச்சிருக்கீங்களா? மோதிரமா? அது வந்து என்னுடைய பொக்கிஷம். எனக்கு வருஷ பிறப்பு, பொங்கல், தீபாவளி எல்லாத்துக்கும் தலைவரை பார்த்த மாதிரி அதை தொட்டு கும்பிட்டு அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. இப்ப நீங்க அந்த குட்டி மோதிரம் போடுறது இல்லையாப்பா? குட்டி மோதிரம் போடுவேன். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால அது போடுறது இல்லை. அது கொஞ்சம் உடம்பு டல் ஆன உடனே அது வெளில விடுது. அதுக்காக உடம்பு டல்லாவல இழைச்சிட்டீங்க. அது பரவாயில்ல, அது என்ன. அதனால அது அப்பத்தி சைஸுக்கு கரெக்டா இருந்துச்சு. திருப்பி ஒன்று அதே மாதிரி கரெக்ட் பண்ணி போடணும். அப்பா, இப்ப தலைவர் தாத்தா பாசமா இருந்தது, எல்லாருக்கும் வாரி கொடுக்கறது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய அந்த கொடுக்கிற குணம் எல்லாத்த பத்தி நிறைய விஷயம் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களோட கோபம் அதை வந்து நீங்க பர்சனலா பார்த்திருக்கீங்களா? இல்லை, அவரு எல்லாத்துக்கும் கோவப்பட மாட்டார். இப்போ ராமாவரம் தோட்டத்தில் டெய்லி க்ரௌடு அவரை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்ப்பார். மொக்கமே சுளிக்க மாட்டார். எல்லாத்தையும் பார்ப்பார். ஆனால் இந்த அவங்க முண்டி அடிச்சுட்டு வர்றதுக்காக சில பேர் போய் கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட கோவப்பட்டுருவார். அவங்கள தொடாத, பப்ளிக் தான் அவருக்கு முக்கியம், தொடக்கூடாது, அவங்கள எதுவும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. கோவம் வந்து கேட்கலன்னா 2 அடி கூட அடிச்சுடுவாரு. இவங்கன்னு இல்லை, யாரா இருந்தாலும் ஒரே அறை தான். வாங்கினவங்களுக்கெல்லாம் தெரியும். கண்ட்ரோல் பண்ணா
இப்படி போங்க அப்படி வாங்கன்னு தான் சொல்லணும். போட்டு முரட்டுத்தனமா பிடிச்சி இழுக்கிறது, தள்ளி விடுறது, இந்த கதையே நடக்காது. அது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எல்லாத்தையும் பார்ப்பார். சரி, அங்கங்க என்கிட்டயே அவர் கோபமா இருந்திருக்கிறாரு. உங்ககிட்டயேவா? ஆமா. நானு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ட்டு சொல்றதுக்காக சத்யா ஸ்டுடியோவுக்கு போறேன். ஒரு பட பூஜைக்காக வர்றாரு. வந்த உடனே காரை விட்டு இறங்கின உடனே காலில் போய் விழுந்தேன். விழுந்த உடனே அப்படியே என்ன இப்படி கக்கத்துல கை இடது கை வலது கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே நடக்கிறாரு ஸ்டூடியோக்குள்ள. நான் அவர் வேகத்துக்கு போக முடியுமா? தத்தக்க 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 ஓடுறேன் பின்னாடியே. பிடிச்சிருக்காரு. அப்புறம் கேமரா கிட்ட போன உடனே விட்டுட்டாரு. அப்புறம் போயிட்டாரு. கேமராலாம் ஆன் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த பக்கம் நேஷ்னல் செல்லையா தான் கேமராமேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் பெரிய அளவு. அப்போ விஜயகுமாரி மேடம் வர்றாங்க. வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க தலைவர்கிட்ட, அண்ணா உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா அப்படின்னு. அதுக்கு என்னம்மா தங்கச்சி வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு. நிற்க வச்சோடனே ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் இந்த ஏங்கிட்ட டேய் இங்கே வா அப்படின்னாரு. எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. திடீர்னு திடுப்புன்னு கூப்பிடுறாருன்ட்டு, வா அங்க நின்னா உன் முதுகு தான் வரும், நாங்கெல்லாம் வர வேண்டாமா, வா அப்படின்ட்டு கழுத்துல அப்படி கைய போட்டு இப்ப எடு போட்டோவை அப்படின்னாரு. என்ன பாசம், அடேங்கப்பா இவ்வளவு நல்ல மூட்ல இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு நான் கார்ல ஏறும்போது சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஒரே முறைச்சிட்டு கார் கதவை வேற டம்முன்னு அடிச்சுட்டு கிளம்பிட்டார். அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு இருக்கிறார். உங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ஆமா, ஏன்னா அவர் தானே என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால டமால் வேணும் தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் இந்த மழலை பட்டாளங்கள் படம் வேற பாதியில இருக்கு. அந்த கேப்ல அவள் அது அவங்க லட்சுமி மேடம் கூப்பிட்டு சொல்லி அதுல ஒரு 2 சீன் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கா தினம் எந்திரிச்ச உடனே இதே ஒரு கவலை. தலைவர் சார் பர்மிஷன் கொடுக்கலையே, இதோட முடிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டே தான் இருந்தேன். இந்த அவள் அது படம் முக்தா ஃபிலிம்ஸ் அவருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. போட்டு வீட்டில் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே அதில் இருக்க ஒரு 2 சீன் தான். மனோரமா மேடம் கூட வருவேன். அது பார்த்த உடனே வாய் விட்டு சிரிச்சாராம். அது இந்த ட்ரம்மில் போய் உட்காருவேன், டின்னில், அப்படி சிரிச்சாராம். உடனே அம்மா ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட தான் பேசுனாங்க. இந்த மாதிரி ஐயா படம் பார்த்தாங்க, இவனை பார்த்த உடனே இவன் வந்த சீனில் சிரிச்சிட்டாங்க, நல்லா வருவான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் காலையில் போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து, எப்பா அந்த தலைவர் பர்மிஷன் கொடுத்ததுனால தான் நான் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னா டாக்டரா இருப்பீங்க நிச்சயமா. இப்ப எனக்கு டாக்டர் கிட்ட போக வேண்டிய வேலை இருந்திருக்காது. நானே எனக்கு வைத்தியத்தை பார்த்துருந்துருப்பேன். என்ன பண்றது? நல்ல வேலை மெடிக்கல் ஃபீல்ட் தப்பிச்சிச்சு. அப்பா, நம்ம நெல்லை வசந்தன் அப்பா உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியுமே. அவங்களுடைய அகாடமில இப்ப பிகினர்ஸ் அஸ்ட்ராலஜில இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி தராங்க, தெரியுமா? அப்படியா? ஆமா, அதுவும் 7 வகுப்புல. 7 வகுப்புல சொல்லி கொடுத்துடுறாங்களா? ஆமா. அடேடாடா, நானே போய் படிச்சிடலாம் போல இருக்கு. கண்டிப்பா, அதனாலதான் நானும் அங்க படிச்சேன். உங்களுக்கும் அது மேல நம்பிக்கை இருக்கு, கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் அவங்க கொடுப்பாங்க. நீங்களும் பெரிய அஸ்ட்ராலஜா வரலாம். கண்டிப்பா. அப்பா, இப்போ நம்ம வீட்டுல 6 பேரு
6 பேரோட கல்யாணமே தலைவர் தாத்தா தான் பண்ணி வச்சாங்க. ஆமா அதுல ஒரு கல்யாணம் மிக பிரம்மாண்டமா நடந்துச்சுல்ல, ஆமா. அத பத்தி சொல்லுங்கப்பா. இப்போ என்னுடைய கடைசி அக்காவுடைய கல்யாணம் மதுரை தமுக்க மைதானத்துல நடந்துச்சு. தமுக்க மைதானம்ன்றது புராண ஃபேமஸானது. அது மீனாட்சிக்கே சீர் கொடுத்த இடம் அது. அந்த இடத்துல தான் எக்ஸிபிஷன் எல்லாம் நடக்கும். அதுல கல்யாணம் கடைசி அக்காக்கு. கூட்டம்னா கூட்டம் 10,000 20,000 பேர் கல்யாணத்துக்கா? கல்யாணத்துக்கு அவ்வளோ பேரு. அப்பவே அவ்வளோ கிரௌடு. தலைவர் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருந்தாங்க அந்த கல்யாணத்துல. அந்த அவ்வளோ கூட்டமும் அவருடைய கண்ணசைவுல தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த இதுவும் கிடையாது, அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜாலியா சந்தோஷமா இருந்தார். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அன்னைக்கு போலீஸ் ஸ்ட்ரைக். முத போலீஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, எங்களுக்கு சங்கம் வேணும் அப்படின்ட்டு. பாதுகாப்பு யாரும் கிடையாது. இவ்வளவு கூட்டமும் அவருடைய கண்ணசைவை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. அப்ப பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டாமா அப்படின்றாங்க. போலீஸுக்கே நாங்க தாங்க பாதுகாப்பு அப்படின்னு தலைவர் தாத்தா வந்து அறிக்கையே விட்டார். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பிரம்மாண்ட கல்யாணம். அவ்வளவு கூட்டத்தையும் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. கண்ணுதான் அப்படி ஒரு பார்வை தான், அப்படியே சைலண்ட், பின் டிராப் சைலண்ட். அந்த மாதிரி எல்லாம் வேற யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அதை நான் நேரில் பார்த்தவன். அது மாத்திரம் இல்லம்மா, 77ல பதவி ஏத்துக்கிறாங்க. ராஜாஜி ஹாலில் பதவி ஏத்துக்கிட்டு அண்ணா சிலையில தான் மேடை போட்டிருந்தாங்க. அங்க ஜனங்க மத்தியில தான் உறுதிமொழி ஏத்துக்கிறாரு. கூட்டம்னா கூட்டம். நான் எங்க இதை நான் உள்ள கூட போய் பார்த்துருக்கலாம், ஆனா பப்ளிக்கோட இருக்கணும்ட்டு பேட்டா ஷூ கம்பெனி வாசல்ல நான் நிக்கிறேன். பாகுபலி படத்துல இன்டர்வல்ல காட்டுவாங்களே, அதை நான் நேர்லயே பார்த்துருக்கிறேன். பார்த்தா அப்படி ஒரு கூட்டம். இது வரைக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்ததே கிடையாது. ஆனா அத்தனை கூட்டத்தையும் தன்னுடைய கண் பார்வையில கண்ட்ரோலா வச்சிருந்தார், கட்டி போட்டு வச்சிருந்தார். அத்தனை பேரும் அவருடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கட்டுப்பட்டாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட அங்க கிடையாது. லட்சக்கணக்கான பேர் கூட்டினாங்க. லட்சக்கணக்கான பேர் அப்படியே அவரை பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. எவ்வளவு சந்தோஷம்! ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாம அப்படியே கலைஞ்சாங்க. அந்த சீசன்ல 77ல அவ்வளவு கூட்டம் வர்றது பெரிய விஷயம். மாதிரி என்ன, உங்க தலைவர் வெற்றியில தான் வர போறாரு, அவரை பார்த்துடணும்ட்டு ஏக்கம் எல்லாரும் முகத்திலையும். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படியே உயிரே. இப்போ இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணது மோனாஸ் கஃபே. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.